ஓம் நமச்சிவாய. சன்லைட் அஸ்ட்ரோ மல்டிஃபேஸ் மீடியா யூடியூப் சேனல் வழியாக தங்களை சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைய பதிவில் துலா ராசிக்காரர்கள் எந்த ராசிக்காரர்களை கைப்பிடித்தார்களானால், வாழ்க்கை துணைவர்களால் எடுத்துக்கொண்டார்களானால், அல்லது கணவன் மனைவியாக ஏற்றுக்கொள்பவராக இருந்தால் எந்த ராசிக்காரரை கைப்பிடித்து கொள்ளலாம், வாழ்க்கையில் துணைவராக ஏற்றுக்கொள்ளலாம் என்பதை பார்ப்போம். துளாராசியை பொறுத்தவரை காலபுருஷ தத்துவப்படி மேஷராசி முதல் என்ன வருகின்ற 7ஆம் ராசி. அவ்வாறு 7ஆம் ராசியாக வருபவர் களத்திராதிபதி என்று சொல்லக்கூடிய சுக்கிரன். சுக்கிரனுடைய ஆதிபத்தியத்தை பெற்ற 7ஆம் ராசி துளாராசி. சுக்கிரனே அதிபதி ஆவார். அப்பேற்பட்ட சுக்கிரனுக்கு மிக நெருங்கிய நண்பர் என்ற அடிப்படையில், அதே வேளையில் ஒரு கணவன் மனைவியாக ஆக வேண்டும் என்ற அடிப்படையிலும் சில முக்கியத்துவம் இருக்கிறது. முதலில் துளாராசியை பற்றி நாம் சில வார்த்தைகள் சொல்லியாக வேண்டும். துளாராசிக்காரனுடைய ஜென்மராசி சுக்கிரன். அதே வேளையில் துளாராசிக்கு 10ஆம் அதிபதி என்று சொல்லக்கூடிய ராசி கடகராசி. தொழில் ஸ்தானத்தின் அதிபதி, கர்மஸ்தானாதிபதி. பாக்கியஸ்தானம் என்று சொல்வது 9ஆம் இடம் புதன். இவ்வாறாக வரும்பொழுது இவர்களுடைய திறன் மேம்படக்கூடிய நபர்களாக இருக்க வேண்டும் வாழ்க்கை துணைவர்களாக வருபவர்கள். அதாவது துளாராசிக்காரர்களுடைய திறனை மேம்படுத்துபவர்களாக அமைந்தால்தான் துளாராசிக்காரர்கள் வெற்றியடைய முடியும் வாழ்க்கையில். அவ்வாறான குணநலங்களை கொண்டவர்களாக இருக்க வேண்டும் வாழ்க்கை துணைவர்களாக வருபவர்கள். ஏனெனில் துளாராசிக்காரர்களை அனைத்துமே அவர்கள் நேர்முகமாக பேசக்கூடியவர்கள், முகத்துக்கு நேரே வெளிப்படையாக பேசக்கூடியவர்கள் துளாராசிக்காரர்கள். இருந்தாலும் அத்தனையும் அவர்கள் செய்யக்கூடிய அத்தனை காரியமும் சரியாகவே செய்ய வேண்டும் என்றும் சரியாகவே இருக்க வேண்டும் என்றும் எண்ணுபவர்கள். அப்பேற்பட்ட துளாராசிக்காரர்களுக்கு மிக பொருத்தமான ராசியாக அமைந்தால்தான் அவருடைய வாழ்க்கை வெற்றி பெறும். சரி, அது எந்த ராசியாக இருக்கக்கூடும்? தங்களுடைய வாழ்க்கை துணைவராக ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக மிக பொருத்தமான ராசி எதுவாக இருக்கக்கூடும் என்று யோசிக்கும்போது, கேந்திராதிபத்தியம், கேந்திரம் என்று சொல்லக்கூடிய துளாராசிக்கு 4ஆம் ராசியான மகர ராசி, கேந்திரங்கள் துலாம், மகரம். அதே வேளையில் மேஷம், அதே மற்றொரு ராசி சொல்லப்போனால் கடகம். இவ்வாறாக அமையும்போது வாழ்க்கை துணைவர்களாக அமைவதற்கு எந்த ராசி மிக பொருத்தமாக இருக்கும் என்று பார்த்தோமானால், துளாராசியை பொறுத்தவரையில் மிகவும் மிகவும் நேசிக்கப்படக்கூடிய, மிகவும் வசீகரிக்கக்கூடிய, வசிய ராசியாக இருக்கக்கூடிய மகர ராசிக்காரர்கள் மிக அற்புதமாக பொருந்தி வருவார்கள் துளாராசிக்காரர்களுக்கு. அது கேந்திர ராசியாகவும் ஆகிவிடுகிறது. துலாம், விருச்சிகம், தனுசு, மகரம் 4வது ராசி. 4லிருந்து என்ன வருகின்ற ராசி துளாராசி 9. இவ்வாறாக மிக அற்புதமாக பொருந்தி வருகிறது. அதே வேளையில் துளாராசிக்கு அதிபதி சுக்கிரன், மகர ராசிக்கு அதிபதி சனி பகவான். சனி பகவானும் சுக்கிரனும் நெருங்கிய நண்பர்கள் ஆவார்கள். அதே வேளையில் ஒருவருக்கொருவர் ஈர்ப்பு விசையில் வசிய ராசியாகவும் ஆகிவிடுகிறார்கள். அந்த அடிப்படையில் ஒரு துளாராசிக்காரர் ஒரு மகர ராசிக்காரரை மணந்து கொண்டார்களானால், கைப்பிடித்தார்களானால், வாழ்க்கை துணைவராக ஏற்றுக்கொண்டார்களானால்
வாழ்க்கை மிக அற்புதமாக இருக்கும், மிகவும் யதார்த்தமாக இருக்கும், மிகவும் தன்னம்பிக்கையோடும் வெற்றி களிப்போடும் வாழ்க்கையை வாழ்ந்து சந்தித்து வெற்றியடைவார்கள். மகர ராசிக்காரர்கள் எப்பொழுதுமே சற்று அதிக தன்னம்பிக்கை கொண்டவர்கள். அப்பேற்பட்டவர்கள் துளாராசிக்காரர்களோடு இணையும் போது இவர்களுடைய மனநிலையும் அவர்களுடைய மனநிலையும் ஒரு சேர இணைந்து வாழ்க்கையில் நெருங்கிய மிகவும் அன்பான கணவன் மனைவியாக வாழ்ந்து தன்னுடைய இல்லற வாழ்க்கையை வாழ்வார்கள். அதே நேரத்தில் வாழ்க்கையில் பல பெரும் சாதனைகளை புரிந்து வெற்றியாளர்களாக திகழ்வார்கள். மக்கள் செல்வங்கள் இருக்கும், மேன்மை இருக்கும், தொழில் மேலோங்கி இருக்கும், வெற்றிகள் அதிகமாக இருக்கும், சொத்து சுகங்கள் வாங்கி தொழிலை மேம்படுத்தி வாழ்க்கையில் வெற்றியடைவார்கள். துளாராசிக்காரர்கள் மகர ராசிக்காரர்களுடன் இணையும் போது இவ்வாறாக கணவன் மனைவி என்று வாழ்க்கை துணைவர்களாக இணைவதற்கு துளாராசிக்காரர்களுக்கு மகர ராசிக்காரரே மிக பொருத்தமாக இருக்கும் என்பதை இதன் மூலம் தெரிவித்துக் கொள்கிறேன். அதை தவிர துளாராசிக்காரர்கள் தொழில் விஷயம் என்று எடுத்துக்கொண்டோமானால் கர்மஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 10ஆம் இடம் சந்திரனாகவும் 9ஆம் இடம் புதனாகவும் வருகிறது. அப்பேற்பட்ட அமைப்பில் பிறந்திருக்கக்கூடிய துளாராசிக்காரர்கள் ஒருவேளை வியாபாரம் செய்ய வேண்டும், தொழிலை பெருக்க வேண்டும், தொழில் முறையில் தனக்கு ஏற்ற பார்ட்னராக அமைய வேண்டும், தொழில் பார்ட்னராக அமைய வேண்டும், அதே வேளையில் வெற்றியடைய வேண்டும், தான் ஆரம்பிக்கக்கூடிய தொழிலில் பெரிய அளவில் வெற்றி பெற வேண்டும் என்று எடுத்துக்கொண்டோமானால் ஒரு வகையில் பார்க்கும்போது துளாராசிக்காரர்களுக்கு 7ஆம் ராசியான மேஷ ராசிக்காரர்கள் மிக அற்புதமாக பொருந்தி வருவார்கள். என்னவென்று கேட்டீர்களானால், என்ன காரணம் என்று கேட்டீர்களானால், 7ஆம் ராசி என்று சொல்லும்போது கடத்திரஸ்தானம் வருகிறது. அதை தவிர தொழில் முறையில் பார்ட்னர்ஷிப் என்னும் கூட்டணி, அதாவது கூட்டு தொழில் செய்யக்கூடிய ஒரு அற்புதமாக இடமாக விளங்குகிறது 7ஆம் இடம். துளாராசிக்காரருடைய ராசியாதிபதி சுக்கிரன், 7ஆம் ராசியான மேஷராசிக்கு அதிபதி செவ்வாய். எனவே செவ்வாயும் சுக்கிரனும் நண்பர்களாக வருவதால் தொழில்துறையில் இந்த இரு ராசிகளும் இணைந்து ஒரு தொழிலை ஆரம்பித்து மிக பெரிய அளவில் அதை வெற்றியடைய செய்து விடுவார்கள், சந்தேகமில்லாமல். ஒற்றுமை மேலோங்கும், அதன் முறையில் இருவருடைய மனநிலையும் சரியாகவே இயங்கும். தொழில்துறை என்று வரும்பொழுது இருவருடைய மனநிலையும் சீரான ஓட்டத்தில் இருக்க வேண்டும். ஒருவர் நினைப்பதை மற்றொருவர் செயலாற்ற வேண்டும். அவ்வாறு இருந்தால்தான் ஒரு கூட்டு தொழில் என்பது, ஒரு பார்ட்னர்ஷிப் தொழில் என்பது மேன்மையாக வெற்றியடைந்து மிகப்பெரிய அளவில் வெற்றியடைந்து ஒரு இடத்தை தக்க வைத்துக் கொள்வார்கள். அந்த அடிப்படையில் பார்த்தோமானால் துளாராசிக்காரர்களுக்கு மேஷராசிக்காரர்கள் பல வகையிலும் ஒத்துழைப்பு தருவார்கள், பல வகையிலும் வெற்றியை இவர்களுக்கு ஈன்று கொடுப்பார்கள். அந்த அடிப்படையில் ஒரு தொழில் ஆரம்பிக்க வேண்டும், பார்ட்னர்ஷிப் தொழில் செய்ய வேண்டும் என்று எடுத்துக்கொண்டோமானால் துளாராசிக்காரர்களுக்கு மகர ராசிக்காரர்கள் பெரிய அளவில் உதவுவார்கள், பெரிய அளவில் ஒத்துழைப்பு தருவார்கள், மிக பெரிய அளவில் வெற்றியும் கொடுப்பார்கள் என்பதை இதன் மூலம் தெரிவித்துக் கொள்கிறேன். எனவே இந்த பதிவை பார்க்கக்கூடிய துளாராசி அன்பர்கள் வாழ்க்கை துணைவர்களாக எந்த ராசியை கைப்பிடிக்க வேண்டும், தொழில் முறையில் எந்த ராசியினுடன் கூட்டணி வைத்து கூட்டாளிகளாக சேர்ந்து பார்ட்னர்ஷிப் தொழிலாக ஆரம்பித்து வெற்றியடைய வேண்டும் என்பதை புரிந்து கொண்டிருப்பீர்கள் என்பதை நம்புகிறேன். பார்த்து கொள்ளுங்கள், பார்த்து பயனடையுங்கள் துளாராசி அன்பர்கள். நன்றி, வணக்கம்.
சன்லைட் அஸ்ட்ரோ சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸாக வரும்.